அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம தேவேந்தர் இலக்கிய மன்றம் 2 பேருக்கு தான் நம்ம தேவேந்திர குல திலகம் என்ற இந்த விருது நம்ம இரண்டாவதாக நமது உறவு நமது ரத்தம் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர், மிக மிக எளிமையானவர், மிக மிக எளிமையானவர். அவருடைய அப்பா பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. சுப்பையான்னு சொல்லி எம்ஜிஆரை அவர் இறந்தபோது அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் தகனம் செய்த பெருமைக்குரிய ஒரு குடும்பம் இவருடைய குடும்பம். இந்த சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட சித்தநெல்லிங்கிற குடும்பத்திலேருந்து அவர் வந்திருக்கிறாரு. நான் கடந்த 3 மாதமாக இந்த விழாவுக்கு வருமாறு நான் கேட்டுட்ருந்தேன். அவர் முதல் தயக்கம் பண்ணார். அப்புறம் பேச பேச இலக்கிய மன்றத்துடைய செயல்பாடுகள், பட்டியல் விடுவிப்புக்காக நாம் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா வரணும்னு சொல்லிக்கிறாரு. நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு விடியல் மாதிரி இருக்கிறார் அவர். கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழக அரசினுடைய பரிந்துரை இல்லாமல் யாரும் பட்டியல் விடுவிப்பு செய்ய முடியாது. மத்திய அரசே நினைச்சாலும் முடியாது. ஸோ இப்போ எல்லாமே தமிழக அரசுடைய கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. இதில் விடுவிப்பிக்கிறதுனால அவங்களுக்கு சில ஓட்டு வங்கி மாறப்போகும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் என்னென்னா, நம்ம தெளிவாக இந்த காரணங்களுக்காக எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க. அதைத்தான் நம்ம இப்போ அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். அநேகமாக நல்லதாகவே நம்மளுக்கு நடக்கும். அந்த பொறுப்பை நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம். இப்போ நம்ம தமிழக அரசினுடைய புதுடில்லி பிரதிநிதி அவர்கள்ட்ட நம்ம கொடுத்த மனுவினுடைய சாராம்சத்தை காட்டுறேன். நாம் இதுவரைக்கும் இவங்க என்ன செய்வாங்கன்னா, மனு நிராகரிக்கப்படுகிறதுங்கிற ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லுவாங்க. எந்த வகையான மனு கொடுத்தாங்கன்னு இது வரைக்கும் நாம் பார்த்ததில்லை. முதன்முறையாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம அந்த மனுவை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். இதில் நிறைய ஆலோசனைகள் இருந்தாலும் கொடுக்கலாம். பின்னாடி நம்ம அதை சேர்த்து அவங்க தமிழ்நாட்டினுடைய அரசு சிஎம்முக்கு கொடுக்குற போது கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மேலவும் அப்படியே மெதுவாக நிறுத்திட்டார். சைடில் கூட உட்காந்து பாருங்களேன். இன்னும் கீழே வந்துடலாம், கீழே வந்துடு. இந்த மன்றம் நடத்திய கல்வித் திருவிழாக்களில் திரு கவித்தோ அப்துல் ரஹ்மான், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் போன்றவர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிருந்து தங்களை விடுவித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று அழைக்கப்படும் பட்டியல் உள்ள வேதனங்களை சேர்க்க வேண்டும் அரசு. அப்படியே படிச்சுட்டு வாங்க, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். உடைமைகளாக இருந்து மாற்றார்களின் படையெடுப்பால் நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் தங்களது சொந்த நிலத்திலேயே விவசாய கூலிகளாக மாறிய தேவேந்திரகுல வேளாளர்களின் சரித்திரம் துயரம் நிறைந்த சரித்திரம். இப்போ அந்த வீடியோவை காட்டுற நீங்கள் பாருங்கள். திலகவதி இனம் தான் அந்த நாடார்கள் இனம். இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த பண்ணு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க போகணும், நீங்க கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்க பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவுகளாக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுவதின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். உனக்கு எவ்வளவு நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு 30 பள்ளங்க. அப்படிம்பாங்க. சோ அது மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் பள்ளர்கள் என்று அறியப்பட்டார்கள், மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்படுத்திருக்கு. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் என்னாச்சுன்னா, அந்த படையெடுப்பின் போது, இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு வந்த கூட்டம், அவங்களுடைய தளபதிகள், அவங்களுடைய சிப்பந்திகள், இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லயே இவர்கள் வந்து கூலிகளாக இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இவங்களுடைய வரலாறு வந்து ரொம்பவும் வந்து துயரம் நிறைந்த ஒரு வரலாறு தான் வந்து தேவேந்திரகுல மக்களுடைய வரலாறு. ஏன்னா இவங்க சொல்றது மாதிரி நான் ஆதியிலும் பறைய நல்லன் பாதியிலும் பறைய நல்லன்ற மாதிரி அரிச்சந்திர புராணத்தில் சொல்லுவாங்க, பாட்டு வரும். அது போல இவங்க வந்து பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு ஓவர் நைட்டா ஒரு நாள் வந்து அந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இவங்க வந்து இந்த நிலைமையில இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு இந்தியாவே விட்டு தமிழகத்தையே விட்டு ஸ்ரீலங்காவுக்கு பாதி பேர் போயிடுறாங்க, சிங்கப்பூருக்கு பாதி பேர் போறாங்க, கோலாலம்பூருக்கு பாதி பேர் போறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இடம்பெயர்ந்து வெளியூர்களுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. அந்த இனம் தான் அந்த நாடகம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவங்க மிகப்பெரிய எழுத்தாளர், ஐபிஎஸ் ஆஃபீஸரு, எவ்வளவு தூரம் நம்மளை ஸ்டடி பண்ணிங்கிறாருங்கிறது இந்த சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, முதல் இந்த நம்ம பாரத தேசத்தில் முதன்மை கடவுள் இந்திரன் தான், நாம் வணங்குகிற சாமி. பூம்புகாரில் வந்து இந்திர விழா கிபி 200ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற போது இமயமலை சாரலில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. காலப்போக்கில் இந்திர தெய்வத்தின் முதன்மை அளிக்கப்பட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முதன்மை தெய்வங்கள் காணாமல் போகிற அளவுக்கு இந்து மதத்தில் மாற்றங்கள் இருந்தன. இந்த மண்ணின் மைந்தர்கள் சொந்த நிலத்திலேயே விவசாய கூலிகளாக மாறுகிற காலம் கிபி 1300க்கு பிறகு தமிழகத்தில் அரங்கேறினாலும் இன்றும் இந்த மக்கள் விவசாயம் செய்தும் மாடுகளை பூஜித்தும் மாட்டுக்கறி உண்ணாத மக்களாகவே இருந்து வருகிறார்கள். மாடுகளை தெய்வமாக போற்றி வழிபடும் மாட்டுப்பொங்கல் திருவிழாவும் தங்கள் விவசாய வேலைகளுக்கு துணை நிற்கும் காளைகளை போற்றும் விதமாக காளைகளோடு தழுவி விளையாடும் ஜல்லிக்கட்டு விழாவை பொங்கலுக்கு அடுத்த நாளிலும் ஆதி காலத்திலிருந்தே இந்த உழவர் பெருமக்கள் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். தமிழ் ஆய்வு பகுதி 2 என்ற புத்தகத்தை எழுதிய ஜேவி சுப்பிரமணிய ஐயர் என்ற வரலாற்றாசிரியர் பல்லர் என்று அழைக்கப்படும் இனத்தார் நெல் விளைவித்தல் தொழிலில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள், எக்ஸ்பர்டைஸ்ட். இன்றும் அதில் வல்லமை மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அந்த நெல் விளைவித்தல் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை யாரும் வெல்ல முடியாது. இன்றளவுமே தேவேந்திரகுல வேளாளர்களின் 7 உட்பிரிவுகளும் பழனி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் ஒன்று கூடி தங்குவதற்கு இடமும் உண்ண இனமும் வழங்கினார்கள் என்றும் பழனி செப்பேடு 1528ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கும் அது மதுரை மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதனுடைய ஆதாரத்தை நான் காட்டுற வரிசை எண் 7 போடுங்க. அதனுடைய ஆதாரம் இப்போ உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பாருங்கள். கீழே இருக்கு, ரெடியாக வருதுங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? கீழே இருக்கு பார்த்தீங்களா? 1528 தான் இந்த செப்பேடு எழுதப்பட்டது. 1528ஆம் ஆண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. அப்போ தான் இந்த பழனி செப்பேடு எழுதுகிறாங்க. அதுக்கும் பிறகு திருமலை நாயக்கர் வர்றார். திருமலை நாயக்கருடைய பீரியடில் தான் மதுரையில் அந்த தெப்பக்குளம் நம்ம வெட்டுறோம், அது வரும். கீழே இருக்கு. இதில் வந்து அதை நான் எடுத்து வரிசை எண் வரி எண்களுக்கு வச்சு கூட அதில் கரெக்டாக போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பன், ராம குடும்பம், இதெல்லாம் குடும்பங்கள். மேலே இறக்கிட்டே வா, அங்கே பார்த்தீங்களா? காலாடி அப்படியே ஏற்று அப்படி இறங்கிட்டு போவோம். சோதனை குடும்பம்னு போவோம், ஹைலைட் பண்ண மட்டும் காட்டு. பார்த்தீங்களா? காலாடி, குடும்பன், பன்னாடி, மூப்பன், பலகானுங்கிற 5 வகுப்பும் வரி நம்பர் 246, 251 பழனி செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொங்கு வைகாபுரி நாட்டில் பழனி மலை மேல்னு சொல்லிட்டு தேவேந்திர சாதி அறமடம் அப்படிங்கிற நாம் செஞ்சுருக்கிறோம். அந்த மடத்தில் அரதேசி பரதேசிக்கு உப்பு, ஊறுகாய், நீராகாரம், திருவிளக்கு, திருக்கண் சாத்தும் மலையின் பேரில் திருமஞ்சன மலையேறும் பக்தர்களுக்கு பாரிசம், தண்ணீர் பந்தல், நந்தவனம் முதலான தர்மங்களும் செய்து கொடுத்தோம். இவ்வளவு தூரம் நம்மளுக்கு கோயிலில் நிர்வாகம் இருந்திருக்கு, இவ்வளோ தூரம் நாம் செஞ்சு வந்துட்டுருக்குறோம். சரி, அடுத்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கோயில் வந்து தீட்டு இல்லை, தீண்டாமை இல்லைங்கிறதுக்கான இது ஒரு ஆதாரம்.
அப்படியே கீழே இறக்கிட்டு ஆண்டு மாகாண தலைமை செயலாளருக்கு ஏஜி ஸ்ரீனிவாசன் எழுதிய கடிதம், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பி தேவேந்திரகுல வேளாளர் ஃபார்ம் நியர்லி 1/3 ஆஃப் எடுத்து வச்சுங்க. 1/3 ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸில் நாம் இருந்திருக்கிறோம். டிஸ்டிங்க்ட்லி செப்பரேட் ஃப்ரம் ஆதி திராவிடர்ஸ் இன் பாயிண்ட் ஆஃப் கல்ச்சர், ஹேபிட்ஸ், சோசியல் ஸ்டேட்டஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்ஸ். வி ஃபீல் ஹியூமிலியேட்டட் டு பி குரூப்ட் அலாங் வித் ஆதி திராவிடர்னு அவர் லெட்டர் எழுதுகிறார். எங்களை அவங்களோட சேர்த்தக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட்டில் வரக்கூடாதுன்னு அவர் எழுதுகிறார். அதே மாதிரி கோயில் குண்டம் தேவேந்திரன் கைப்பற்றுதல் தேரோடும் இது மாதிரிலாம் நம்ம கோயிலில் நம்ம இருக்கிற ஆதாரங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். 1901ஆம் ஆண்டு 14 வகையாக ஜாதி பிரிக்கிறாங்க சென்சஸ் கமிஷனர். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸு. இன்கேஸ் இப்போ தமிழக அரசு நம்மளுக்கு ஒரு ஆதரவான ரெக்கமெண்டேஷன் தரலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போனால் இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வெளில போகிறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதன் முறையாக கீழ்கண்டவாறு ஜாதிகளை வகைப்படுத்துகிறார்கள். 1 பிராமணர்கள், 2வது சத்திரியர்கள், 3வது கேட்டகரி வைசியர்கள், 4லிருந்து 7 வரைக்கும் பிராமணர்களின் தொடர்பில் உள்ள சூத்திரர்கள், அதாவது கேஸ்ட் ஹிந்துஸ், ஜாதி இந்துக்கள். 8வதில் தான் நாம் வர்றோம். மாட்டுக்கறி உண்ணாமல் பிராமணர்களின் தொடர்பில் இல்லாத சூத்திரர்கள்ங்கிறது கீழே அப்படியே அதில் நாம் இருக்கிறோம். 10ல் மாட்டுக்கறி உண்ணும் சூத்திரர்கள். இப்படி பிரிக்கிறாங்க. மாட்டுக்கறி உண்ணாதவர்கள், மாட்டுக்கறி உண்ணுவர்கள். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி மேற்பாளர் 8ல் மாட்டுக்கறி உண்ணாதவர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பல்லர், வேட்டுவர், வள்ளுவர் மற்றும் செம்மான் போன்ற சாதிகள் இருந்து அந்த 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குறிப்பிடுறார். 10ல் யாரை சொல்கிறாருன்னா மாட்டுக்கறி உண்பவர்கள் யாருன்னா பறையர் மற்றும் சக்கிலியர் சாதிகள் இருந்ததை குறிப்பிடுகிறார். எனவே மாட்டுக்கறி உண்ணாதவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் மற்ற ஜாதி இந்துக்களின் அங்கமாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு பின்னாடி கிடைக்கும். அடுத்தது 1930ஆம் ஆண்டில் அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் நடந்த ஒரு தகராறில் தான் அந்த டிப்ரெஸ்டு கிளாஸிலிருந்து வெளியெடுத்து ஷெட்யூல் காஸ்ட் வேணும்னு சொல்லி அம்பேத்கர் போராடுகிறார். அந்த போராட்டத்தின் போதனுடைய விளைவாகத்தான் மேலே 1930 டிப்ரெஸ்டு கிளாஸ் இது மாதிரி இருந்துக்கு 3 வகையாக பிரிச்சுருந்தாங்க. 1 அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள். 2வது குற்றப்பரம்பரை, கிரிமினல் ட்ரைப்ஸ். 3வது ஹில் ட்ரைப்ஸ். அவங்க இந்த லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியான அந்த லிஸ்ட்டு காட்டுங்க, 11 காட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே நாம் டிஜிட்டல் லைப்ரரியில் போய் நம்ம எடுத்திருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆவணத்தில் ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்தது. வேறு இதுதான் மேலே போட்டுக்கு பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் 1930 அன்டச்சபிள்ஸ். இது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய லிஸ்ட்டு. இது எல்லா ஜாதிகளும் இருக்குது. மலபார், அதே மாதிரி சவுத் கனரா. தமிழில் நம்மளுக்கு 21 சீரியல் நம்பர் கீழாருங்க. அடுத்தது கிரிமினல் ட்ரைப்ஸ். அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் யாரை பாரு ஆந்திராவெல்லாம் வருதில்ல. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் சேர்ந்து இருந்தது. அப்படியே இருளர் அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ் தான். போங்க. குறவர் அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ். படையாச்சி அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ் தான். நாம் வேறு விதமாக நினச்சிட்ருக்கிறோம். நான் அவங்க எப்படி வளையர், பறையர் இவங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி, கீழே இருக்குங்க. அடுத்தது இன்னும் இருக்குது, கீழே வாங்க. அவ்வளோதானே. அப்புறம் இந்த தகராறு என்ன ஆகுதுன்னா அந்த லிஸ்ட்டு கொடுத்தோன்னே நிறைய எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகளினுடைய ஆராய்ச்சியின் பேரில் மறுபடியும் ரிவைஸ்டு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க 1931. அந்த 3க்கு பதிலாக 2ஆக மாற்றிடுறாங்க. இப்போ ஹில் அண்ட் அபாரிஜினல்ஸ் இது மாதிரி. அடுத்து அதர்ஸ்க்கு போங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. கீழே போங்க. அந்த முக்கியமானதில் இதுதான் அதர்ஸ். இதில் தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் வருது. ஃபஸ்ட்டு குறவர் சீரியல் நம்பர் 6, வளையர் செட்டிநாடு வளையர் 18, சக்கிலியர் 19 சீரியல் நம்பர். இதுதான் டிப்ரெஸ்டு கிளாஸினுடைய லிஸ்ட்டு. 34 இருளர், 40 கல்லர், 41 காலாடி, 58 மறவர், 71 பல்லர், 73 பறையர். அதிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம பல்லர், கல்லர்,
பிரமலைக்கல்லர், வலையர் எல்லாத்தோடு நாம் இருந்தோம். ஆனால் 3 ஜாதியை மட்டும் எடுத்து ஷெட்யூல் காஸ்ட்னு 1935 சேர்த்துறாங்க. இதுதான் அதனுடைய லிஸ்ட்டு. பார், சீரியல் நம்பர் 16 சக்கிலியர், 21 தேவேந்திர குலத்தார். இது மாதிரி 4 வகையாக ஜாதியை பிரிக்கிறாங்க. சரி, ஸோ இதுதான் வந்து எப்படி டிப்ரெஸ்டு கிளாஸஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாங்கிறதுக்கான ஆதாரம். அடுத்த ஆதாரம் இங்கே பாரு, நான் கீழே அதில் கொடுத்துருப்பேன். இந்த டிப்ரெஷன் கிளாஸில் இந்தந்த ஜாதி சீரியல் நம்பர் 19 சக்கிலியர், சீரியல் நம்பர் 40 கல்லர், காலாடி, இது மாதிரி எல்லா இதில் வருது. இதிலிருந்து வெளியே எடுத்து நம்மளுக்கு கொண்டு வர்றாங்க. இதில் உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற பிசி எம்பிசி எல்லாம் இதே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதனுடைய வரிசை எண் 11, அதுக்குண்டான ஆதாரங்கள் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ 1935ஆம் ஆண்டில் தான் ஆங்கிலேய அரசு ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிறத 36ஆம் ஆண்டு ஜியோ போட்டு வைக்குது. லிஸ்ட்டு கொடுத்தது 35 தமிழ்நாட்டிலிருந்து. பிறப்பாலும் மதத்தாலும் மட்டும்தான் ஒருவர் இன்ன ஜாதி என்று சொல்லக்கூடிய முடியும் என்ற இயல்பான இந்து பாரம்பரிய மற்றும் பரம்பரை விதிகளுக்கு புறம்பாக அரசாங்கம் ஒரு சட்டத்தின் மூலமாக ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஒரு புதிய ஜாதியை செயற்கையாக உருவாக்கி இன்றைய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள் மற்றும் அருந்ததியர்கள் ஆகியோர் உள்ளிட்ட 76 ஜாதிகளை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அறிவித்தார்கள். அதுவே அரசியலமைப்பு சட்டம் சரத்து எண் 29க்கு எதிரானதாகும். அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதன்மை ஜாதிகளுக்கு அடிப்படைத்தன்மை இருந்ததா அப்படின்னு கேட்குற பொழுது ஃபண்டமெண்டலாக நாம் என்ன சொல்கிறோம், இது 4 பேர் சேர்த்திருக்கிறான். சுதந்திரம் முடிஞ்சுக்கும் பிறகு மறுபடியும் 1950 அதே பட்டியலை அவங்க சேர்த்திக்கிறாங்க. 1936 செஞ்சது. 1956 20 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பிரிவுகளை சேர்த்துறாங்க. கடையர், பன்னாடி, வாதிரியான். இந்த சைடு அதை காட்டுங்க. பரிசியன் 12 அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 ஜாதியும் ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் கீழே 1956. இன்னும் போங்க, வேகமாக போங்க. அடுத்தது இன்னும் போங்க. என்ன கீழே பார்ப்பேன். 56ங்கிற பாருங்க, படிச்சிடாதீங்க எல்லோரும் அப்படின்னுது. வேறு 1956 தான் ஜியோ. இப்போ அதில் வேறு நம்ம பல்லன்கிற வார்த்தை அதில் சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் கீழே கடையர், தேவேந்திர குலத்தான், குடும்பன். கீழே இன்னும் போ இன்னும் போ. மேலே 2 ஜாதி மேலே சேர்த்துறாங்க பாரு. பன்னாடி, வாதிரியான், கடையர். இந்த 3 ஜாதியும் 20 வருடங்களுக்கு பிறகு தான் சேர்த்துறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு அது வரைக்கும் நாம் பிசியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த நிரூபணம் நாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றான். தேவேந்திர குல வேளாளரின் உட்பிரிவுகள் சமூக, பொருளாதார, பாரம்பரிய, தொழில் பின்னணி இவ்வாறு இருக்கையில் எந்த காரணத்தின் அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை 1965ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட லோக்கூர் கமிட்டி ரிப்போர்ட் மிக தெளிவாக கூறுகிறது. இன் drawing up the list of scheduled caste, the test applied was social, educational and economic backwardness arising out of the historical custom of untouchability. தீண்டாமை இருக்கிறவங்களை மட்டும்தான் நாங்கள் வெளியெடுத்து ஷெட்யூல் காஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதே மாதிரி 1950 1950 சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த ஷெட்யூல்டு காஸ்ட் என்னாச்சு, ரிவைஸ்டு லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் 1936 மேடு அண்டர் த சேம் திங். அவங்க அதையே தான் போடுறாங்க. இப்போ தமிழ் நான் சொல்கிறேன். பட்டியல் சாதிகளின் பட்டியலை தயாரிப்பதில் பாரம்பரிய வழக்கம் அல்லது தீண்டாமையால் எழும் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார பின்தங்கிய நிலையே காரணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டது என்பதை காட்டுகிறது. எனவே தீண்டாமை தான் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்ப்பதற்கான மூல காரணம் என்றும் தெரிய வருகிறது. இதையே தான் பின்னாளில் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் கூறுகிறது. அது 16 நான் அந்த வெர்ஷனில் ஆதாரத்தோடு இணைச்சிருப்பேன். இப்போ அடுத்தது, இவ்வாறு ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள். அன்று முதல் இவருடைய உண்மையான பாரம்பரிய ஜாதி பெயர்கள் மறைந்து
ஒரு புதிய ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஜாதியாக அனைவரும் எஸ்சி என்ற ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். இதுவே மிகப்பெரிய தவறு. இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி, தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகளை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தது சரியா? சேர்த்தது சரி என்றால் தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகளுக்கு அன்றைய மாகாண அரசு கூறுவது போல உண்மையிலேயே தீண்டாமை இருந்ததா? சட்டமேதை அம்பேத்கர் கூறிய தீண்டாமை என்ற வரையறைக்குள் அது வருகிறதா என்பதுதான் கேள்வி. அரசாண்ட பாரம்பரியம், உலகுக்கு உணவளிக்கும் உழவுத் தொழில், கோயிலில் முதல் மரியாதை, மாட்டுக்கறி உண்ணாமை, பசுக்களை வழிபடும் பண்புடைய தேவேந்திரகுல ஜாதிகளை தீண்டாமைக்கு ஆட்பட்ட ஜாதிகள் என்று எந்த அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் வகைப்படுத்து என்பதுதான் ஒரு நூற்றாண்டு கேள்வி. அடுத்ததாக 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் வகைப்படுத்தப்பட்ட 14 பிரிவுகளில் மாட்டுக்கறி உண்ணாத தேவேந்திரகுல வேளாளர் ஜாதியை ஜாதி இந்துக்களோடு வரிசை 8இல் சேர்க்கப்பட்டும் மாட்டுக்கறி உண்ணும் பறையர் சக்கிலே வரிசை 10இலும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். பொதுக்கோயில், பொதுக்கிணறு, சாலை போன்றவற்றில் அனுமதி இல்லாதது ஒரு வகை தீட்டு என்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட வகுப்பில் உள்ள வெவ்வேறு ஜாதி இந்துக்களுக்கு மத்தியிலும் அது பொருந்தியது. எனவே மேற்கூறிய தீட்டுகளை, தீட்டு வேற தீண்டாமை வேற, தீட்டுகளை தீண்டாமை என்ற வரையறைக்குள் கொண்டு வர தேவையில்லை என்பதும் 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்பார்வையை வகைப்படுத்திய மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே தீண்டாமை என்ற வரையறைக்குள் கொண்டு வர மூல காரணமாக அமைந்திருக்கு என்பதும் நிரூபணமாகிறது. அதற்குண்டான சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நன் அதர் தேன் அவர் அம்பேத்கர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தீண்டத்தகாதோர் யார் அவர்கள், ஏன் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனார்கள் என்ற தனது புத்தகத்தில் அவர் கூறுகிற காரணம் பார். யார் யார் தீண்டத்தகாதவர்கள் என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் கூறப்பட்டாலும் மாட்டுக்கறி உண்பவர்களும் பசுக்களை வணங்காதவர்களும் தான் தீண்டத்தகாதவர்களாக இந்து மதத்தில் வகைப்படுத்தப்பட்டார்கள் என்று தெல்ல தெளிவாக கூறுகிறார். அந்த புக்கில் நான் எழுதியிருக்கிற சாப்டர் நம்பர் 9, beef eating as a root of untouchability. If there is anything that separates the untouchables from the Hindus, it is beef eating. அதாவது மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே தீண்டாமைக்கு மூல காரணம். ஜாதி இந்துக்களையும் தீண்டாதவர்களையும் எது பிரிக்கிறது என்று கூறினால் மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே என்று இப்பொழுது நாம் நிரூபிச்சிருக்கிறோம். எனவே இதன்படி தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகள் அனைத்தும் பியூரோக்ராட்டிக் எரர் என்று சொல்லப்படுகிற அதிகார வர்க்கம் இழைத்த பிழையால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே நம்ம ஜல்லிக்கட்டு விழா இது மாதிரிலாம் போட்டுவிட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். 31 போடுங்க பார்க்கலாம். 31 ஒரு வீடியோ 23 வீடியோ கொடுக்குறோம். நம்ம என்னென்னாலும் நாம் செஞ்சுக்கணும். அதை காட்டுங்க. இல்லை ஒன்று போடுங்க. இதை போடு, பாலக்காடு பாலமேடு போடு. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அருள்மிகு பஞ்சமலை கோயில் காலை அவசரப்படுகிறது. அதற்கு அண்ணன் மாணிக்கம் வழங்கும் தங்க காசும் ஒரு பட்டு வேட்டியும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ஐயா ராசவர் வழங்கும் சைக்கிள் ஒன்றும் பாலமேடு தேவேந்திர பாத்தியப்பட்ட அருள்மிகு பஞ்சமலை காலைக்கு வழங்கப்படுகிறது. பாலமேடு தேவேந்திர பாத்தியப்பட்ட அருள்மிகு பஞ்சமலை கோயில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது. அவிழ்த்து விடுங்கப்பா. அதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அந்த காளை மாடு தான் முதல்ல பாலமேட்டில் எடுத்து விட்றாங்கிறதுக்கான ஆதாரம் இது. இதிலிருந்தே நம்ம மாடுகளை தெய்வமாக பூஜிக்கிற இனம்ங்கிறது அம்பேத்கர் சொன்னுடைய வரையறைகள் வருது. இது மதுரை தெப்பக்குளம், திருமலை நாயக்கர் காலத்தில் தோண்டப்பட்ட அந்த குளம். இன்றைக்கி அந்த குடும்பங்களுக்கு தான் முதல் மரியாதைங்கிறதுக்குண்டான ஆதாரம்.
சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. இது குறித்து ஒட்டி இந்த தைப்பூச நாளிலே நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவிலே பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதி முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அம்மனும் சுவாமியும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தேரிலே தற்போது பரிவார தெய்வங்களுடன் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக அனுப்பானடியிலிருந்து வரக்கூடிய பரம்பரைக்காரர்கள் வந்த பின்பு அவர்கள் தான் வடத்தை பிடித்து இழுக்க வேண்டும். சரியாக 10:30 மணிக்கு அவர்கள் வடத்தை பிடித்து இழுக்க தேர் திருவிழாவானது அந்த தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் ஒரு பரிவட்டம் கட்டுகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. குடும்பனாருக்கு பரிவட்டம் கட்டுகின்ற நிகழ்வு தேவேந்திரர்களுக்கு இப்போ அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம 23 வீடியோ கொடுக்குறோம். இப்போ அடுத்த பாயிண்ட், முதல்ல இவங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு கரெக்டாக. அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும், காங்கிரஸ் பார்ட்டின்னு தான் அரசாங்கங்கள் அமைச்சிருக்கிறாங்க. 36 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, 1950 காங்கிரஸ். இப்போ அவங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு கரெக்டான இந்த நேஷனல் கமிஷன் ஆன் ரிலிஜன் அண்ட் லிங்குவிஸ்டிக் மெத்தட்ங்கிறது அவங்க கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1936ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் ஆணை களப்பணி மற்றும் கணக்கெடுப்பு அடிப்படையில் தயாரிக்கப்படவில்லை. மாறாக ஒரு பொது புரிதலின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் ஷெட்யூல் காஸ்ட் ஆணையம் 1936ஆம் ஆண்டு ஆணையின் அடிப்படையில் தான் பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களே என்னை கமிட் பண்ணுறாங்க. சர்வே எதுவும் பண்ணல, சும்மா ஜென்ரலாக போட்டேன்னு சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் என்ன கொடுக்குறேன்னா, மேலே The inclusion of caste in the SC order 1936 itself was based on general impression and not on actual survey. The same can be said about the order 1950 which was based on old scheduled caste order 1936. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க எதுவுமே இல்லாமல் 4 பேர் சேர்ந்து நம்ம பேரை சேர்த்திருக்கிறாங்க. வித்தவுட் எனி மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆர் கான்க்ரீட் ப்ரூஃப் தட் தே ஹாவ் அன்டச்சபிலிட்டிங்கிறது எதுவுமே இல்லாமல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதனுடைய அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எகெயின் 11/9/1950 நம்ம தமிழக சென்னை மாகாண அரசுடைய தலைமைச் செயலர் மத்திய சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கருக்கு எழுதின கடிதம் இது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எனி மெட்டீரியல் ஒமிஷன் ஆர் மிஸ்டேக் வுட் பி டிஸ்கவர்டு, இருக்கலாம், தப்பு இருக்கலாம். இன்கேஸ் இட் இஸ் டிஸ்கவர்டு லேட்டர் ஆன் இட் குட் பி ரெக்டிஃபைடு ஆஃப்டர் டியூ என்கொயரி பை சிம்பிள் லெஜிஸ்லேஷன் இன் த பார்லிமெண்ட். அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்க்குமாறு அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஏதாவது பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய விசாரணை செய்து அதன் அடிப்படையில் காலப்போக்கில் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா மூலம் அந்த பிழையை நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறான். அப்போ இதுலேயே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவங்க அனுப்பிச்சது சரியில்லைங்கிறது. எனவே இலக்கியம், கல்வெட்டு, செப்பேடுகள், அரசு கோப்புகள் போன்ற சான்றுகள், பரம்பரையாக தொடர்ந்து நடைமுறையில் உள்ள கோயில் திருவிழாக்களில் பெறும் சம்பிரதாய முதல் மரியாதைகள், மாட்டுக்கறி உண்ணாமல் பசுக்களை தெய்வமாக வணங்கும் பாரம்பரியத்தை இன்றும் தொடர்ந்து செய்து வரும் நிதர்சனங்கள் ஆகியவற்றை கருத்திலே கொள்ளாமல் தேவேந்திர குல வேளாளரின் உட்பிரிவுகளை மற்ற 2 ஜாதிகளோடு தவறாக வகைப்படுத்தி தீண்டாமைக்கு ஆட்பட்டவர்கள் என்ற ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் மாகாண அரசு தவறான அறிக்கையை அனுப்பியுள்ளது. மாகாண அரசின் தவறான அறிக்கைகளின் அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்து தவறு என்பதாலும் சென்னை மாகாண அரசின் தவறான அறிக்கையினை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பதால் அந்த ஆணையும் தவறு என்று நிரூபணமாகிறது. இப்போ நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் வி ஆர் சேலஞ்சிங் த பிரசிடென்ஷியல் ஆர்டர், அந்த ஜனாதிபதியினுடைய ஆணையத்தை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தேவேந்திர குல வேளாளரின் நலனுக்காக உருவாக்கிய புதிய தமிழகம் கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தேவேந்திர குல சமுதாய அமைப்புகள் அனைத்தும் போராடி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தேர்தல் பரப்புரையின் போது இந்த கோரிக்கையை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்ததை நாங்கள் கனிவோடு நினைவுபடுத்துகிறோம். சிஎம் படுமா, சிஎம் பிஎம் 2 எடுத்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த தேவேந்திர குலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு உரிய மரியாதையை, உரிய மதிப்பை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து
திமுக ஆட்சியில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் 2011ஆம் ஆண்டு இதற்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தரணும், அவங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கலைஞர் முடிவு செஞ்சார். கலைஞரால் நியமிக்கப்பட்ட அந்த கமிஷன் அறிக்கை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை கையில் எடுத்து முதல் வேலையாக அதை நிறுவக்கூடிய வகையில தேவேந்திர குல வேளாளர் என்ற நிலையில அந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவதற்கு நான் இங்கே உறுதி தர விரும்புகிறேன். அதாவது சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம், நம்புவோம். ஆதாரங்கள் கொடுக்குறேன்னா, அதாவது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லா அரசாங்கங்களுக்கும் சில நிர்பந்தங்கள் இருக்குது. திமுகவை நம்ம குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதை தொட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னொரு ஜாதியை வந்து அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. இப்போ நாம் இங்கேருந்து எங்கே போகிறோங்கன்னா பிசி எம்பிசியில் வைப்பாங்க. பிசி எம்பிசிக்காரர் நேச்சுரலாக அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நலன்களையும் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. எவ்வளவு சதவிகித பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனுங்கிற பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அரசாங்கங்களை யாரும் குறை சொல்ல வேண்டாங்க. நாம் ஆதாரங்கள் கொடுத்தா கண்டிப்பாக பரிசீலனை செய்வாங்க. அதைத்தான் நம்ம டெல்லி பிரதிநிதி சார்கிட்ட நம்ம கொடுத்துருக்குறோம். அது நல்லதாக நடக்குங்கிற இந்த ஒரு கிளிப்போட அடுத்ததுக்கு போகிறேன். பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி நிறைய எல்லாத்துடைய காணொலியும் நான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து நம்ம ஈஸ்வரனுடைய காணொலியும் பாருங்கள். ஈஸ்வரனை போடுங்க. அவர் தான் பின்னாடி நம்மளை வந்து வேளாளருங்கிற பெயரே வரக்கூடாதுன்னு சொன்னவர். இன்றைக்கு கொங்கு நாட்டில் இருக்கின்ற பல கோயில்களிலே தேவேந்திர குல வேளாளர்களுக்குரிய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்கு முதல் மரியாதை பட வேண்டும். சில கோயில்களிலே தேவனுடைய வனத்தை முதலிலே பிடிப்பது தேவேந்திர குல வேளாளர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஸோ இது எதுக்காக இந்த நம்ம வீடியோக்களை போடுறோன்னா, எல்லோரும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சுங்கிறதுக்காக தான் போடுறோம். இப்போ வந்து நம்மளை கண்டு என்னென்னா கீழே நாம் கேட்குறது அடுத்தது இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளரின் உட்பிரிவுகள் 7 ஒடுக்கப்பட்ட பட்டியலில் வளையர், படையாச்சி, பெருமலைக்கல்லர் போன்ற சாதிகளோடு 35ஆம் ஆண்டு வரை இருந்துள்ளன. அன்றைய டிப்ரஸ் கிளாஸ் என்ற ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியல்தான் இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலாகும். தாய் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர் வனவாசத்திற்கு பிறகு மீண்டும் தாய் வீடு திரும்பும்போது சொத்தில் தனக்குரிய பங்கினை சட்டப்படி உரிமை கோருவதை போன்றதே நமது கோரிக்கையாகும். எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் யாரும் நம்மை அனுமதிக்க முடியாது என்று கூற உரிமை இல்லை. சாதிவாரி கணக்கு எடுத்து அந்தந்த ஜாதியின் மக்கள் தொகை விகிதாசாரப்படி இடஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திரர்களை சேர்ப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக கூறலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தேவேந்திர குல வேளாளர்கள் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து விடுவிக்கப்பட்டால் தமிழகத்தில் உள்ள இடஒதுக்கீடு வீதமும் 18லிருந்து 12ஆக குறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடஒதுக்கீடு 50லிருந்து 80 வரை உயர்கிற வாய்ப்புகளும் உள்ளது. எனவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திர குல வேளாளர்களை சேர்ப்பதால் அவர்கள் பதட்டப்படவோ அல்லது தங்களது நலன் பறிபோய்விடுமோ என்று அச்சப்பட தேவையில்லை. ஆதலால் தேவேந்திர குல வேளாளர்களை ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்குமாறு வேண்டுகிறோம். கரெக்டா இருந்தால் ஒரு கைதட்டல் கொடுங்க. இரண்டாவது அது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், தற்போது உள்ள ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் 18% அருந்ததி இனத்திற்கு 3% போக 15% அந்தந்த ஜாதிக்குரிய மக்கள் தொகை அடிப்படையில் தோராயமாக கீழ்காணும் சதவீதத்தில் இருக்கின்ற கட்சிகள் கருதுகின்றன. ஆதி திராவிடர் 8, தேவேந்திர குல வேளாளர் 6, மற்ற ஜாதியினர் 1. சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த சதவீதங்கள் உண்மை நிலைக்கு மாறிப்போகும். எனினும் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து மிகவும் பிற்பட்ட தேவேந்திரர்களை சேர்க்க பரிந்துரை செய்யும் பொழுது 6% இடஒதுக்கீட்டோடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திர குல வேளாளர்களை சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது ரெண்டாவது ஆப்ஷன்.
நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 6% 7% எடுத்து எங்களை கொண்டு போங்கன்னு கேட்குறோம். மூன்றாவதாக இந்திய அரசு, மத்திய அரசு பொது பிரிவுக்கு ஒதுக்கியுள்ள 31%, 69 போக மிச்சம் 31, 6% தேவேந்திர குல வேளாளருக்கு ஒதுக்குமாறு தமிழக அரசு பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10% வழங்கிய முன் உதாரணத்தை பின்பற்றி நமக்கும் வழங்கலாம். தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் 1 கோடிக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்ந்த ஜாதி என்ற அவலங்களிலிருந்து விடுபட்டு மற்ற ஜாதி இந்துக்களைப் போல சமுதாய அந்தஸ்தில் தன்மானத்தோடு வாழவும், அதன் மூலம் தமிழக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கினை வாணிகம், தொழில் மற்றும் தீவிர விவசாயம் போன்றவற்றின் மூலமாக வழங்கவும் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்த தேவேந்திர குல வேளாளர்களை விடுவிக்க வேண்டுகிறோம். எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் கூட, அமைச்சராக அல்லது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட, நீ எஸ்சி தானே என்ற ஒரு ஒற்றை சொல் உளவியல் ரீதியாக எங்களை வீழ்த்தி விடுகிற காட்சிதான் இன்று நிதர்சன உண்மையாக உள்ளது. அரச குடும்பத்தில் பிறந்தும் அர்ஜுனனை காட்டிலும் வில்வித்தையில் நிகரற்றவனாக இருந்தும் நீ தாழ்ந்த ஜாதியின் தேரோட்டி மகன்தானே என்ற ஒரு ஒற்றை சொல்லால் எப்படி கர்ணன் கூனி குறுகினானோ அந்த நிலைதான் இன்றைய தேவேந்திர குல வேளாளர்களின் நிலை. உலகிற்கே உணவளிக்கும் உழவர்குடி மக்கள், சங்ககால பாடல்களில் அதிகமாக இடம்பெற்ற ஒரே இனம், ஏறும் போரும் இரு கண்களாக கொண்ட ஒரே இனம், பசுவை தெய்வமாக கொண்டாடியும் காளைகளோடு விளையாடும் ஏறுதழுவல்களின் மூலம் அவர்களை போற்றி கொண்டாடும் இனம், பழனி செப்பேடு போன்ற ஆதாரங்களின்படி கோயில் நிர்வாகத்தில் பங்கு பெற்ற இனம், கோவில்களில் முதல் மரியாதை பெறுகிற இனம் என்று இத்தனை பெருமைக்குரிய இனம் கடந்த 90 ஆண்டுகளாக ஷெட்யூல் காஸ்ட் என்ற கூண்டுக்குள் அடைபட்ட பறவைகளாக சோமத்தை சுகந்து நிற்கிறோம். இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் துயர சரித்திரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி அமைத்து நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழில் தரப்பட்ட இந்த மனுவுடன் ஆங்கிலத்தில் அது 70 பக்கம் இருக்குது. ஆங்கிலத்தில் இதைவிட விரிவான மனு, அதற்கு மேல் உரிய ஆதாரங்களுடன் அதிகாரிகளின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆதாரங்களின்படி சற்று மேலோட்டமாக பார்த்தாலே அதிகாரிகள் இழைத்த பிழையால் தேவேந்திர குல வேளாளர்களை 1936, 1950 மற்றும் 1956 ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்த்துள்ளார்கள் என்பது தெரிய வருவதால் இதை மாநில அரசே இந்த பிழையை நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை அறிக்கை அனுப்புமாறு வேண்டுகிறோம். ஒருவேளை எங்களது கோரிக்கை ஏற்கப்படாவிடில் நாங்கள் எழுப்பியுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் ஆட்சேபனைக்கும் அரசு ஒரு விரிவான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும், ஒரே வரியில் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்ற ஆணையிடுமால் அது இயற்கை நீதிக்கு எதிரானது என்பதையும் தெரிவிக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய விளக்கத்தின்படி தீண்டாமைக்கு ஆட்படாத தேவேந்திர குல வேளாளர்களின் 90 ஆண்டுகால அவமான வரலாற்றை மாண்புமிகு தமிழக முதல்வர் மாற்றி எழுதி எங்களுக்கு நீதி வழங்குமாறு வேண்டுகிறோம். இதுதான் இணைப்பு இத்தனை கொடுத்துருக்கிறோம். தொல்காப்பியம், திவாகர நிகண்டு, பெரிய புராணம், சிலப்பதிகாரம், ஏபி சுப்பிரமணியனுடைய புத்தகம், அப்புறம் நம்ம மல்லர்களை குருசாமி சித்தர், மூவேந்தர் யார் அப்படின்னு நம்ம தேவ ஆசீர்வாதம் புக்கு, பழனி செப்பேடு, சீனிவாசன் பிள்ளையினுடைய கடிதம் டிஜிட்டல் நூலகத்திலிருந்து எடுத்தது, 1900 மக்கள் தொகை கணக்கில் PK நம்பியார் ஐஎஸ் கொடுத்தது, ஒடுக்கப்பட்டவர்கள் 1931, 1950, 36 எல்லாமே டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து எடுத்தது. நில ஆவணங்களை நம்ம இந்திரகுல தேவேந்திர ஜாதின்னு அங்கே தெற்கெல்லாம் போடுவாங்க, குடும்பர்கள் சொல்லுவாங்க, கொங்கு மண்டலத்தில் பண்ணாடி, அதுக்குண்டான ஆவணங்களை நம்ம சேர்த்திருக்கிறோம். அடுத்தது ஷெட்யூல் காஸ்ட்டு சேர்க்க அடிப்படைக்கான லோக்கூர் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அதில் என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தீண்டத்தகாதவர்கள் யாருன்னு அப்படின்னா அம்பேத்கர் புத்தகத்தை நாம் அதில் என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம். களப்பணியே செய்யாமல் அறிக்கை அனுப்பிச்சிருக்கு நேஷனல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். தவறான அறிக்கை அனுப்பியிருக்க சாத்தியம் என்று கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த சீஃப் செக்ரட்டரி 11/1950 கொடுத்த அந்த லெட்டர் மொத்தம் 17 டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அது இல்லாமல் வீடியோ எவிடன்ஸ் இது தனியாக பென்ட்ரைவில் போட்டு அவர்கிட்ட கொடுத்துக்கலாம். கவிக்கு அப்துல் ரகுமான், மகாதேவன், 6 உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், திலகவதி IPS, இலக்கிய மன்றனுடைய வெள்ளி விழா, பாரத பிரதமருடைய உரை, தமிழக முதல்வர், அமித்ஷா, ராமசீனிவாசன், நிர்மலா சீதாராமன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்,
எடப்பாடி பழனிசாமி, சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி, ஈஸ்வரன், பார்வர்ட் பிளாக் கட்சி, ஜெயமோகன், டிஎஸ்எஸ் மணி, ஒரிசா பாலு, ஆடிட்டர் குருமூர்த்தி, தேவேந்திர இலக்கிய மன்றம், ரவீந்திரன் துரைசாமி, ரத்தனகுமார், இது எல்லாமே அவங்களுடைய நமக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட இந்த காணொளிகள். நம்ம கோயில் திருவிழா அங்கே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டம், பொன்னேர் பூட்டுதல் கோவை பேரூர், கோவியில் எங்கள் ஊரில் இருக்கிற அழுக்குழி குண்டம் தேரோட்ட வீடியோ, திருமுருகன்பேண்டி திருத்தேர் திருவிழா, மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பத்தேர் திருவிழா, பாலமேடு ஜல்லிக்கட்டு வீடியோ, இப்படி 31 எவிடன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த விண்ணப்பத்தை வந்து அவர்கிட்ட ஐயாட்ட கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணு, அந்த இதை மட்டும் போட்டுருவோம்.